மழைநீர் வடிகால் வந்து 4000 கோடி செலவு பண்ணி கட்டினீங்களே முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்சிருச்சு, சென்னை வட்டாரத்தில் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, அதனாலதான் தண்ணி எங்கேயுமே நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர் சிட்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளுமே வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் தண்ணி வந்து எந்த இடத்துலயும் பெருசா நிக்கல. இது மோட்டர் பம்போட தான் இருக்கு, நிறைய இடங்கள்ல மோட்டர் பம்பே தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதுக்கு யார் காரணம்? அப்ப இந்த 4000 கோடி சொச்சம் இந்த மழைநீர் வடிகால் திட்டம் என்ன? அது யாருக்கு செலவு பண்ணீங்க? ஒரு வெள்ளாருக்கு கொடுத்துருங்க. எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாருமே எதிர்க்கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஒரு நார்மல் பொதுஜனமா கூட இருக்கலாம்ல. எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவனை கேசத்துக்கு உள்ள போடுறதுக்கு அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ற ஒரு அதிகாரத்துல இருக்கிற பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கலாம். ஏன் நடந்துக்க மாட்டீங்க? கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மழைக்கே வந்துட்டு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறதுக்கு அமைச்சர் சொல்ற 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே வந்து மக்கள் தைரியமா போலாம். எங்க போலாம்? சாவ தேடி போலாம். அதான் நடக்கும். கடந்த 2-3 நாளா தொடர்ச்சியா மழை பெய்யறதுல வந்துட்டு சென்னை மீண்டும் வந்துட்டு ஒரு வெள்ளக்காரா மாறிடுமோன்ற அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. பட் தேங்காடு உண்மையிலே வரணும் பகவான் கருணையோட அந்த அளவுக்கு மழையை கொடுக்கல. ஆனாலும் இன்னும் மக்கள் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து அவங்களோட வீட்டை சுத்தி தண்ணி சூழ்ந்திருக்கு. ரோடுகள்ல வந்துட்டு சாலைகள் பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கு. தண்ணியுமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல நின்றுட்டு தான் இருக்கு. இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, கடந்த 2023 மேயர் பிரியா அவர்கள்கிட்ட இதே மாதிரி ஒரு மழை சூழ்நிலையில கேட்கிறப்போ மழைநீர் வடிகால் வந்து 4000 கோடி செலவு பண்ணி கட்டினீங்களே முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்சிருச்சு. மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு அடைஞ்சு விட்டதா பார்க்கலாமா, இல்ல எங்கெங்கெல்லாம் முடியல அந்த இடத்துல மழைநீர் தேங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, சென்னை கோர் சிட்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளுமே வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் தண்ணி வந்து எந்த இடத்துலயும் பெருசா நிக்க, அதனாலதான் தண்ணி எங்கேயுமே நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 அப்படியே கட் பண்ணி 2025 கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை பத்தி வாயை திறக்கல. அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாம் தயார் நிலையில இருக்கோம், நாங்க வந்து 83,000 பேருக்கு மத்தியான சாப்பாடு கொடுத்துருக்கோம், இரவு 7 மணிக்குள்ள உணவு கொடுத்து சொல்லி இரவு உணவு தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. சரி, ஓகே. அப்ப முகாம்ல எத்தனை பேர் தங்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் தண்ணி வரல அப்படின்றாங்க. அப்ப யாருக்கு இந்த 83,000 பேர் சாப்பாடு கொடுத்தீங்க? அது என்ன கணக்கு? அதை தாண்டி மோட்டர்லாம் எல்லாம் தயார் நிலையில இருக்கு. நிறைய இடங்கள்ல ஆகஸ்ட்லயே பதிச்சிருக்கோம். ஆகஸ்ட்லயே மோட்டர் பதிக்கிறதுக்கு எதுக்கு இந்த மழைநீர் வடிகால்? அது தேவையே கிடையாது. எல்லாத்துக்கும் மோட்டர் பம்போட தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல மோட்டர் பம்பே தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அப்ப அதுக்கு யார் காரணம்? அப்ப இந்த 4000 கோடி சொச்சம் இந்த மழைநீர் வடிகால் திட்டம் என்ன? அது யாருக்கு செலவு பண்ணீங்க? ஒரு வெள்ளாருக்கு கொடுத்துருங்க. எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாருமே எதிர்க்கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஒரு நார்மல் பொதுஜனமா கூட இருக்கலாம்ல. எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவனை கேசத்துக்கு உள்ள போடுறதுக்கு அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ற ஒரு அதிகாரத்துல இருக்கிற பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கலாம். ஏன் நடந்துக்க மாட்டீங்க? கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மழைக்கே வந்துட்டு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறதுக்கு அமைச்சர் சொல்ற 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே வந்து மக்கள் தைரியமா போலாம். எங்க போலாம்? சாவ தேடி போலாம். அதான் நடக்கும். அந்த அளவுக்கு தான் தண்ணிங்க வந்து இங்க சென்னையில இருக்கு. சென்னை பொறுத்தவரையில 95% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. எல்லாம் 99% முடிஞ்சிருச்சு. எல்லாம் 99% முடிஞ்சிருச்சு. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. 110 கூட முடியும். உங்களுக்கு இப்ப மழை பெஞ்சு இப்ப நாங்க எப்படி சொல்லணும், வெள்ளக்காடா இருக்கிறது பாருங்க. இப்ப வெள்ளக்காடா இருக்கு, இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணுமா? அப்படி எதிர்பார்க்குறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வெள்ளம் வர அளவுக்கு மழை பெஞ்சிருந்தாலும் தண்ணி நிக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு. அந்த அளவுக்கு தானே நீங்க ஒரு மாநிலத்தோட தலைநகரம் இருக்கிறத வச்சுதானே மற்ற நகரங்களுக்கு வந்துட்டு மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போவாங்க. நீங்க தலைநகரமே இந்த அளவுக்கு தண்ணியில மூழ்கிற மாதிரி இருந்தா அப்புறம் எப்படி மற்ற இன்வெஸ்டர்ஸ் மற்ற ஊருக்கு எல்லாம் போகணும்னு நினைப்பாங்க? சென்னையிலேயே நிறைய இடங்கள் இப்ப நிறைய வர வேண்டிய இங்க வந்து செயல்பாட்டுக்கு வர வேண்டிய முதலீட்டாளர் எல்லாருமே மற்ற ஊருக்கு போனதுக்கான காரணம் அரசியல் காரணம் சொன்னாலுமே இன்றைக்கு அந்த சூழ்நிலையில அந்த மாதிரி வைக்கிறதுக்கான சூழல் உருவாகி இருக்கான்றதையும் பார்க்கணும்ல. இங்க நம்ம ஒரு அடிமட்டத்துல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தையுமே நம்மளால பாதுகாக்க முடியல. அப்ப பல கோடி இன்வெஸ்ட் பண்ற முதலீட்டாளர்கள் யோசி பண்ண மாட்டானா? நாளைக்கு இதே ஓஎம்ஆர் ரோட்லயும் ஈசிஆர் ரோட்லயும் அவ்வளவு மோசமா இருக்கு சாலைகள். அங்கெல்லாம் இப்போ ஆக்சுவலா அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருமையோட சொல்லிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. டைட்டில் பார்க் வந்தப்பெல்லாம் நம்ம தான் வந்துட்டு ஐடிக்கே வந்துட்டு ஒரு பெரிய சவாலா மற்ற மாநிலங்களுக்கு விடுற அளவுக்கு இருந்தது. இப்ப இன்னைக்கு அப்படி இல்லையே. மற்ற மாநிலங்களுக்கு வந்துட்டு போறாங்களே, பெருசா வர வேண்டிய கம்பெனிஸ் எல்லாம் இங்க வராம போனதுக்கான காரணம் என்ன? அடித்தட்ட காரணம் என்ன? நிறைய விஷயங்கள்ல மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நான் பேச விரும்பல. இன்னைக்கு சூழல்ல அந்த அளவுக்கு சாலை வசதியோ மழைநீர் வடிகால் வசதியோ அதாவது ஊழியர்களே ஆபீஸ்க்கே வர முடியாத அளவுக்கு தானே இருக்கு. வரதுக்கே அவங்க அதாவது மழை பெஞ்சாலே மக்கள் வெளியில போறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பயம் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுறலாம், காலேஜுக்கு லீவ் விட்டுறலாம், அலுவலகம் போறவங்க போய் தானே ஆகணும். அவங்கள்ட்ட நிலைமை இப்ப நாளடைவுல கல்லூரிகளுக்குமே திருப்பி திறக்கணும். அந்த பசங்களுமே அப்படிதான் தண்ணிக்குள்ளதான் போய் ஆகணும். தண்ணிக்குள்ள போறதுனால என்ன இருக்கும்? தண்ணியில தான் நடந்து போங்க அப்படின்றாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, எதிர்த்து கேள்வி கேட்டா மழை தண்ணியில போய் காலை வச்சு நடந்து போனா என்ன பிரச்சனை? அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தானே எதிர்த்து அப்படியே நடந்து போயிருங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஓட்டு புள்ளி உங்களுக்கு.
உங்க ஆட்சி சரியில்லை, அவங்க மக்களை வஞ்சிச்சாங்கன்னா உங்க மேல நம்பிக்கை வச்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நீங்க பெருமையோட சொல்றத கண் கலங்கி பார்த்த ஒரு கூட்டம் தான் நாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கே நீங்க இன்னைக்கு அதை நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றாதப்போ அவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அந்த 4400 கோடி 4000 கோடிக்கு மேல நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 4000 கோடிக்கான கணக்கு என்ன? எங்க செலவு பண்ணீங்க? எவ்வளவு சென்டிமீட்டர் மழை வந்து இந்த மலையாள வடிகாலமா போயிருக்கு? எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரோடுகள் கிளீனா இருக்கு? மழை பெஞ்சு முடிச்சு நின்று 1 ஹவர்ல எல்லாமே கிளீனா இருக்குன்னு நீங்க காட்டணும்ல. வெறும் மெயின் ரோட்ல வண்டிகள் போற இடம் மட்டும் தண்ணி இல்லாம இருந்தா போதுமா? மக்கள் வாழ்ற இடத்துல இருக்கும்ல. என்ன கேட்டீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்கிற தண்ணியை கூட வண்டிகள் மூலமா கடந்து போயிடலாம். மக்கள் வாழ்வாதாரத்துக்கான இடத்துல அந்த தண்ணி இல்லாம இருக்கணும்ல. ஆனா இங்க அப்படிதான் நிக்குது, வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணி போகுதுல. எவ்வளவு காட்சிகள் பாக்குறோம். தொடர்ந்து நீங்க வச்சிருக்கிற இந்த நியூஸ் சேனல்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி இது சரி பண்ணுங்க அது சரி பண்ணுங்கன்னு சொல்றது நியூஸ் கிடையாது. மக்கள் உண்மையிலேயே எங்க இருக்காங்க, எந்த இடத்துல இருந்து அவங்க எங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் ஆய்வு செய்யணும்ல. ஆல்ரெடி நீங்க எல்லாமே ஒரு செட்டப் பண்ணிட்டு நாங்க ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னா அது என்ன? அது நீங்க போய் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்த இடத்துல ஆய்வு செய்யறதுக்கு பேர் ஆய்வு கிடையாது. உண்மையிலேயே மக்கள் பாதிச்சிருக்கிற இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சது அது ஆய்வு. நீங்க ஒரு கட்சிக்கான உங்க திமுகவினருக்கு மட்டும் நீங்க வந்து முதல்வரோ துணை முதல்வரோ மந்திரிகளோ கிடையாது. ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்யற கட்சிகளுக்குமே நீங்க தான் முதல்வர், நீங்க தான் துணை முதல்வர். அப்ப உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவன் எதிர்கட்சி ஆளு, அவன் எதிர்கட்சி சப்போர்ட்ரு. அதே நேரத்தில் நியாயம். சாலைகள் வந்து பட்டு மோசமா இருக்கு. அதாவது குழிகள், ரோடு சாலைகள்ல குழிகள் இல்லை, குழிகளுக்கு மத்தியில தான் சாலை இருக்கு. அப்போ அது எந்த அளவுக்கு வந்து மோசமாகும்? இன்னும் அதாவது ஒரு இடத்துல ஒரு காட்சியா இருக்கு. அதாவது காரை விட்டுட்டு ஒருத்தர் ஓடி வர்றாரு, அவரை எங்க உயிர் போயிடுமோ. பல லட்சம் செலவு பண்ணி அந்த காரை வாங்கி இருக்கிற மனுஷன் மலையில மாட்டிக்கிட்டு காரை விட்டு ஓடி வர்றாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் சாலை மேம்பாடு இருக்கிறதுல. இது அமெரிக்காவோட கம்பேரிசன், அண்டார்டிகாவோட கம்பேரிசன். எதுக்கு உங்களுக்கு தேவையா கோபி? நம்ம இருக்கிற சூழலுக்கு நம்ம அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணலாமா? இதுல ஒருத்தர் பத்திரிகையாளர்னு வேற பேச சொல்லிப்பாரு. அவரு நான் வந்து அமெரிக்கா போனேன், அமெரிக்கா போனதெல்லாம் அதை விட இங்க மேம்பட்டு இருக்கு. ஊருக்கு வாங்குற காசுக்கு மேல கூவாத கோபாலு, அவ்வளவுக்கு நீ வர்த்தே கிடையாது. ஏன்னா மக்கள் பாக்குறாங்க நீங்க கார்லயே வந்துட்டு கார்லயே போறவங்க, கார்ல போறவனுக்கு அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்ப நடந்து போறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த தண்ணியில ஒரு மனுஷன் நடந்து போயிருந்தா இல்ல வண்டியில 2 வீலர்ல போயிருந்தா அவன் நிலைமை என்ன? அவன் உள்ள மூழ்கி இருந்தாலும் தெரிஞ்சிருக்காரு. சாலை வசதிகள் சரி கிடையாது, மழைநீர் வடிகால்கள் சரி கிடையாது, கரண்ட் பிரச்சனை, இபி பிரச்சனை அதுவும் சரி பண்றது கிடையாது. அதாவது ஒரு மழை வந்துட்டா எதையும் தொடுறதுக்கு பயமா இருக்கு, ரோட்ல இறங்கி நடக்கிறதுக்கு பயமா இருக்கு, வண்டியில பயணம் செய்யறதுக்கு பயமா இருக்கு. இந்த பயத்தோட வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி வாங்கி வச்சாங்க.